வணக்கம் நண்பர்களே. இப்போது ஸ்டாலின் சொல்கிறாப்படி, இந்த மாதிரி எந்த ரூபத்தை எந்த வழியில் வந்தாலும் எங்களை வின் பண்ண முடியாது. இது இன்டென்ஷன் எங்கேருந்து வருது? இவ்வளோ அட்டகாசம் நடக்குது, ஒன்றும் மக்கள் செய்யலை. எப்படி? எதிர்க்கட்சிகள் இல்லைன்னு அவங்களுக்கு இவங்களுமே பெரிய பலம் கிடையாது. கூட்டணி பலத்தை இவன் பலம் நினச்சிப்பானு, அவ்வளோ. அது ரவுடிகள் ராஜ்யம் உங்களுக்கு தெரியும். நிறைய போதைப் பொருள் கடத்தினது அவங்க ஆளுகள் இருந்தால், அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க ஆள் தான். பெண்கள் அட்டகாசம். 16 வயசு பையன்லாம் 7 வயசு பொண்ணுகிட்ட குரூப் பலாத்காரம் படிக்கிற பசங்களுக்கு எப்படி இருக்குது? இதெல்லாம் எங்கேருந்து வருது? அப்புறம் கேடுகட்ட வாத்தியார் 3 பேர் அந்த 8ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு கிருஷ்ணகிரியில். இதெல்லாம் ஒரு அபத்தமா இல்லை? எந்த விதமான சுகாதாரமோ இல்லை எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் எதுவுமே வளர்ச்சி திட்டம் இல்லை. அவங்க ஏடிஎம்கேல கொடுத்ததுக்கு எடப்பாடி சொன்ன தப்போ ரைட்டாக அவங்க ரிப்பன் வெட்டுறாங்கன்னாங்க. அது கூட ஒழுங்காக செய்கிறதுன்னு சொன்னார். அதுதான் உண்மை. ஆனால் கடன் மட்டும் 10 லட்சம் அவங்கள சொன்னாங்க. 10 லட்சம் கடன் 9 லட்சம் கடன் ஆயிரப்போகுது. அடுத்த வருஷம் முடிஞ்சால் 10 லட்சம். அந்த கடனில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க, பண்ணலை. அதில் 30% மேலே இவங்க பாக்கெட்டுக்கு போயிடும். அதான் 30,000 கோடி சம்பாதிச்சாங்க 2 பேரும். கருணாநிதி கூட சம்பாதிக்கலன்னு சொன்னது அவங்க ஆள் தான் அமைச்சர் தானே சொல்லியிருந்தார் பிடிஆர். ஸோ இந்த லட்சத்தில் ஆட்சி இருக்குது. இப்போ இன்னொன்று என்னென்னா, இப்போ அந்த ஒரு ரிசல்ட்டு ஓட்டர் கொடுத்துருக்கான். இவங்களுக்கு என்னமோ 52% இருக்கா மாதிரியும், பாஜகவுக்கு 3-4% ஏறுது, அவங்களுக்கு கம்மியாகுது ஏடிஎம்கேன்னு கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இப்போ விஜயெல்லாம் கலத்துட்டு இருக்கா, அப்படி இவர் சீமான் இருக்கா, அப்படி இவங்க எல்லாமே அண்ணாமலை உட்பட எல்லாமே டபுள் தான் அவங்க சட்டசபையில். சட்டசபையில் 2 லட்சம் ஓட்டு தானே. அதில் ஓட்டு போடுற 1.5 லட்சம் பேர் தான் போடும். பாக்கி 30% ஓட்டு போட மாட்டான். ஒரு வேளை இன்னும் டிசைட் பண்ணி போடுற அப்படியே தெரியாது. எப்பவுமே 70% ஆட் தானே போலாகும் சட்டசபையில். மிஞ்சி போனால் 72 அது மாதிரி உண்டு. இப்படி இருக்கும்போது 25% மேலே ஓட்டு போடுறதில்ல. அப்போ இவங்களுக்கு ஏற்கனவே 6% கம்மியாக இருக்குது. அது எப்படி திடீர்னு ஏறும்? எந்த கணக்கில் சொல்கிறாங்கன்னு தெரில. அந்த கூட்டணி இருக்குமானே தெரில. திருமாவளவன் கம்யூனிஸ்ட்லாம் மெல்ல மெல்ல கழட்டு விஜய் பக்கம் எங்கேயாவது போவாங்க. ஏன்னா ரெட்டையில் இருக்குமான்றது தெரில. அது நான் சொல்கிறேன் இப்போ. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூட்டணி அதுக்கு தான் ஆதவர்ஜன் அங்கே போயிருக்கா அப்படி விஜய்கிட்ட. அப்போ அப்படி இருக்கும்போது கூட்டணி மாறும். கூட்டணி இருந்தாலுமே வர்றது கஷ்டம், இல்லைன்னா அதோட கஷ்டம். அப்போ இப்போ சொன்ன அண்ணாமலையோடது பர்சன்டேஜ் மாறும். 25 மேலே பர்சன்டேஜ். அப்படிங்கும்போது விஜய் நீ என்ன பர்சன்டேஜ் பிரிக்கிறான்னு தெரியாது. பிளாங்காக 20%லாம் யாரும் கிடையாது. அன்றைக்கே விஜயகாந்துக்கு 8-10 தான் கிடச்சி. ஒரு பாத யாத்திரை ஒரு போய் இந்த பசங்க போட நினச்சா அது 7-8 வரலாம். மினிமம் 4 to 8-9 வரலாம். 8%. கூட்டணி இருந்தால் 10 வரலாம். அது கூட்டணியோட தான் பெரிய அந்த கூட்டணியில் 1% கூட இல்லை. அந்த பூஸ்ட் பண்ணி கொடுக்குது அவ்வளோதான் திமுக. இந்த கம்யூனிஸ்ட்டோ எதுவுமே அந்த 1%க்குள்ளே உள்ளது தானே எல்லாமே. எங்கேயுமே அறவே இல்லை இந்தியாவிலேயே. கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸும் அழிஞ்சு சும்மா அதை ஒட்டி இருந்தால் அவங்க வர முடியும் பிம்பம் கிரியேட் பண்ணுறோம். இப்போ நடுநிலை வாக்காளர் அந்த 1.5-2 கோடி பேர் எங்கே போவாங்க தானே இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போது எப்போவுமே எங்கேயும் பேசாத செங்கோட்டையும் அந்த ஜெயலலிதா படம் வைக்கலை அது இதுன்னு சொல்லி அத்திக்கடைக்கு அப்புறம் பேசுகிறாருன்னா அதுக்கு அன்றைக்கி அவர் நான் செலவழிக்க முடியாதுன்னு முதல்வர் ஆகலை. அவர் சிஷியை எடப்பாடி ஆகிட்டார் முதல்வர், அவ்வளோதான். இப்போ ஓரம் கட்டுறாங்க என்ன ஏது. அப்போ இந்த டோனில் எங்கேருந்து வருதுன்னா ஒரு வேளை சசிகலா ஆட்டம் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ 25-30 எம்எல்ஏ குரூப்பை எடுத்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ விசாரின்னு சொல்லிட்டாங்க. 1 மாதம் டைம் கோர்ட்டில் தேர்தல் ஆணையத்துக்கு. அப்போது தேர்தல் ஆணையம் என்ன வேணால் நடவடிக்கை எடுக்கலான் போது அவங்க இப்போ இதை பார்த்துட்டே இருப்பாங்க இந்த கேம் ஆடு. அப்போ ஒருவேளை பன்னீர் தினகரன் இந்த சசிகலா பேக் ஹேண்டாக செலவழிக்கிறாங்க இருந்தால் ஒருவேளை சீனியர் செங்கோட்டை தலைமைக்கு வரலாம். இப்போது ஆக்சுவலாக தொண்டரில் வச்சு விதிப்படி ஒன்றும் பழனிசாமி வரலையே. இந்த வேறு சில மந்திரிகள் காசு பணம் செலவழித்து அந்த பேரியர் மட்டும் கூப்பிட்டு தானே பொதுச்செயலாளர் ஆக்கினாங்க சிங்களா வேணும். இது டபுளாக இருந்தால் கூடி நேரத்துக்கு பாஜக சேர்த்துருந்து 20 எம்பிக்கு மேலே வந்திருக்கும். வேண்டாம் இப்போ ஏடிஎம்கே சேர்த்துருந்தா கூடி இந்த கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும் 15 எம்பிக்கு மேலே வந்திருக்குன்றாங்க. அதெல்லாம் ஒருத்தராக கெடுத்துக்கிட்டாங்க.
இதான் காரணம் ஒழிய திமுக யாரும் விருப்பப்பட்டு போடலை. ஆனால் அவன் என்ன சொல்ல இருப்போம், நாங்கள் மக்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கோம். இந்த 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 ஏதோ போட்டான் பாருங்கள், இந்த 52 பேர், அதை வச்சு பாருங்கள், அதனால தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு. அவன் நல்லாவே சொல்லுவான். அது காரணம் யார்? எதிர்க்கட்சிகள் தான். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போது முக்கியமான விஷயம், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதில் வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர் இல்லாத உதவியாளரும், உதவியாளர்னா மருத்துவ உதவியாளராக இருக்கார். வேறு ஏதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் உதவியாளரா யாருன்னே தெரியல. இல்லை இந்த மருந்து கிருந்து எடுத்துக்கிற உதவியாளரா, அவர் ஊசி போட்டு தென்காசியில் 4 வயசு சிறுவன் இறந்து போயிட்டான் இன்னைக்கு. அப்போது கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக மருத்துவமனையில் ஏற்படும் உயிரிழப்பு எண்ணிலடங்காது. பட் பெரும்பாலும் போதிய மருத்துவர் இல்லாத ஏற்பட்டுள்ள 4 ஆண்டுகளாக மருத்துவர் நியமிக்காமல் என்ன செய்தி கொண்டது சுகாதார அமைச்சர். அப்போது மருத்துவர்கள் நியமனம் எதனால் தாமதமாகிறது? எத்தனை சிறு குழந்தை தொடர்ந்து பறி கொடுத்து வருகிறோம். 4 ஆண்டுகள் தமிழக மருத்துவத்துறையை நாசமாக்கிவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி பதவியை ஒட்டி கொண்டிருக்க கூச்சமா இல்லையா அமைச்சருக்கு? இந்த அமைச்சர் தான் அந்த இவரோட ஞானசேகரனோட கையை பிடிச்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்குது. இதில் எந்த மாண்புமிகு என்ன சமாச்சாரம் சாருன்னே தெரில. இதில் பசங்களாம் இந்த லட்சத்தை இப்படி ஊசியை போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம். ஸோ உயிரிழந்த சிறுவன் கொடுப்பதற்கு திமுக கட்சிகள் நிதி கொடுக்குறாங்க. எப்படி ஒரு 5 10 கொடுத்து அவ்வளோ உயிர் சாதாரணமாக தான் போச்சு இருக்கலாம். குழந்தை உயிர் கீடாகுமா? தமிழரசு ஏன் பொறுப்பேற்கல? தமிழக அரசுலேருந்து கொடுக்கணும்ல, குறைஞ்சபட்சம் கோடிக்கணக்கில். அந்த சிறுவன் உயிரிழப்பு இருப்பு தானே அந்த குடும்பத்துக்கு. இவன் குடும்பம் தான் விடுவானுங்களா? இதுதான் கேடுகட்ட திராவிட மாடல். நீ எத்தனை உயிரை பறி கொடுக்க வேண்டுமோ? அதான் ஒரு பக்கம் இந்த மாதிரி சீரழிக்கிறது. எது மாதிரி இந்த குழந்தைகள் வன்புணர்வு, அந்த மாதிரி ஆசிரியர்களோ இல்லை மாணவர்களே. அப்புறம் இந்த போத கலாச்சாரம், ஞானசேகரம் மாதிரி குரூப்பு. ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆளை கொள்வது. என்ன வேணும் கேட்டால் தேனாறு ஓடு. அவர்கிட்ட யாரும் கொண்டு போகிறாங்கன்னே தெரியல. தெரிஞ்சால் அதை செயல்படுவாரான்னு தெரியல. அதான் பொம்மை முதல்வர் எடப்பாடி சொன்னார். அப்படித்தான் அதில் உறுதிப்படுத்துகிறார். அவர் காதுக்கு வேலை தேனாறு ஓடுது, இல்லை சுபிச்ச மரக்கு நேரம் சொல்கிறாங்க போல. அதான் சிந்திக்கணும். இன்னும் மோசமாக போகும். இன்னும் எல்லாமே விளையாது குத்துமது. அதான் நடக்க போகுது. முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள். சபீரம். நன்றி.